அயோத்தி மாநகரத்து ஆடவர்களின் கம்பீர வர்ணனை. வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயண பாலகாண்டத்தில் நாம் இப்போ கம்பர் வர்ணிச்ச அந்த அற்புத நகரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். போன பாட்டில் அந்த நகரத்தோட செல்வச் செழிப்பையும் கடை தெரு அழகையும் பார்த்தோம். அமராவதியே தோற்று போச்சுன்னு பார்த்தோம். ஆனால் ஒரு நகரத்தோட உண்மையான அழகு எது? அதில் வாழ்கிற மக்களோட பெருமை தானே. அங்கே வாழ்ந்த ஆண்கள் எப்படி இருந்தாங்க? அவங்களால அந்த நகரம் எப்படி பெருமைப்பட்டுச்சு? அப்படி அயோத்தியிலே வாழ்ந்த ஆண்களை பற்றி கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு வர்ணனை. அதோ பாருங்க, அங்கே கும்பல் கும்பலாக வர்றாங்க. யாரு அவங்க? அவங்களால என்னென்ன நடக்குது பாருங்க. அதிர்கழல் ஒலிப்பன, அயில் இமைப்பன, கதிர்மணி அணிவெயில் கால்வ, மான்மதம் முதிர்வு உறக்கமழ்வன, முத்தம் மின்னுவ, மதுகரம் இசைப்பன, மைந்தர் ஈட்டமோ. அதிர்கழல் ஒலிப்பன, கால்களிலே வீரக்கழல் அணிஞ்சிருக்காங்க. அதிர்கழல் நடக்கும்போது பூமியே அதிர்ற மாதிரி ஒலிக்குதாம் அந்த கழல். அந்த ஒலியிலே தெரியுது அவங்களுடைய கம்பீரம், அவங்களுடைய வீரம். ஒரு வீரன் நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த நடை அழகு, அந்த ஒலி அழகு. அயில் இமைப்பன, கையில் கூர்மையான வேல் மாதிரியான ஆயுதங்கள். கண்ணை பறிக்கிற மாதிரி பளபளன்னு மின்னுகின்றன அந்த ஆயுதங்கள். வெறும் ஆயுதம் இல்லை, அது அவங்களுடைய வீரத்தோட, அவங்களுடைய தயார் நிலையோட அடையாளம். அயோத்தி வீரர்கள் எப்பவும் தயார். கதிர்மணி அணிவெயில் கால்வ, அணியும் நகைகள் வெறும் நகைகள் இல்லை, ஒளி வீசும் மாணிக்க கற்கள் பதித்த நகைகள். அதில் இருந்து வர்ற ஒளி இருக்கே, அது சூரிய வெளிச்சத்தையே மிஞ்சுதாம். அவங்களுடைய அரும்பெரும் செல்வமும் அணிந்திருக்கும் ஆபரணங்களின் அழகும் கண்ணை கூச வைக்குது. மான்மதம் முதிர்வு உறக்கமழ்வன, அவங்க உடம்பிலே இருந்து வீசும் வாசனை சாதாரண வாசனை இல்லை, மான்மதம்ங்கிற கஸ்தூரியோட வாசனை. அதுவும் எப்படி? முதிர்வு உறக்கமழ்வன, ரொம்ப அழுத்தமா செறிவா எங்கும் பரவுற மாதிரி மணக்குதாம். அவங்களுடைய செல்வத்தையும் நறுமணம் பூசும் வழக்கத்தையும் காட்டுது இது. முத்தம் மின்னுவ, அவங்களுடைய ஆபரணங்களிலே கோர்க்கப்பட்ட முத்துக்கள் மின்னல் மாதிரி மின்னுகின்றனவாம். இன்னொரு முறை அவங்க அணிந்திருக்கும் ஆபரணங்களின் அழகை சொல்றார் கம்பர். வைரமும் வைடூரியமும் மட்டுமில்ல, முத்தும் மின்னுகிறது. மதுகரம் இசைப்பன, அடடா, அந்த கஸ்தூரி வாசனைக்கும் பூசிய நறுமணத்துக்கும் அணிந்த மலர்களுக்கும் வண்டுகள் கூட்டம் கூட்டமா வந்துருச்சாம். அந்த வண்டுகள் ரீங்காரம் போடுதாம். மதுகரம் இசைப்பன், இது என்ன ஒரு அருமையான காட்சி. ஒளியும் இருக்கு, ஒளியும் இருக்கு, மனமும் இருக்கு. கூடவே வண்டுகளின் ரீங்காரமும் மைந்தர் ஈட்டமோ. இப்படி வீரக்கழல் ஒலிக்க, வேல் மின்ன, ரத்தினங்கள் ஒளி வீச, கஸ்தூரி மணக்க, முத்துக்கள் ஜொலிக்க, வண்டுகள் ரீங்காரம் பாட, இப்படியெல்லாம் அமர்க்களமாக வர்றது யாரு? மைந்தர் ஈட்டமோ. அந்த அயோத்தி மாநகரத்து இளைஞர்களின், ஆண்களின் கூட்டம்தான் இது. ஓ, இது அந்த ஆண்களின் கூட்டமா? அத்தனை சிறப்புக்கும் காரணமே அவங்க தான். பார்த்தீங்களா கம்பனோட திறமையே? வெறும் ஆண்கள் கூட்டம்னு சொல்லாமல் அந்த கூட்டத்தால் வர்ற ஒளியையும் மனத்தையும் அழகையும் வரிசையாக சொல்லி கடைசியில் இதெல்லாம் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டு அது அந்த மைண்டர்களின் கூட்டம்தான் அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த அயோத்தி மண்ணின் மைண்டர்களின் கம்பீரத்தை நம் கண்முன்னே நிறுத்திட்டார் இல்லையா?